கூட்டணியில் வந்து நாம் தமிழர் கட்சி பிஜேபி பரவலாக வந்துருக்குன்னா நீங்களே தான் சொல்லுவீங்க. எங்களுக்கு வெவ்வேறு நாடுகள்லேருந்து பல ஆயிரம் கோடி வருதுன்னு நீங்களா கூட தான் பேசிட்டுக்கிறீங்க. நாங்க சொல்றோமா? நீங்க கிசு கிசு புரணி பேசுறதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்லணுமா? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்யற தவறால மிக நேர்மையா கண்ணியமா கடமை செய்யணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கிற பலாயிரக்கணக்கான ஐபிஎஸ்களுக்கு அது கெட்ட பேர் வருது. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச எவ்வளவோ நேர்மையான அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு கெட்ட பேர் தான். ஒரு அதிகாரியின் வேலை அது இல்லை. ஒரு மக்களுக்கு தான் சேவை செய்யணும். ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியா அதை குரல் செய்தியை வெளியிடுறது, கைது செய்யறாங்க, கைது செய்து அந்த அலைபேசியில் இருக்கிற குரல் செய்தியை எடுத்து அதை ஒரு கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு கொடுத்து அதை வெளியிடுறது, எங்கோ ஒரு இடத்துல ஒரு பதிவை போட்டு அவரை தூக்கி கொண்டு வச்சு அடிக்கிறது, சித்திரவதை பண்றது, சிறைப்படுத்துறது, இது அவருடைய வேலை இல்லை. ஆனா செய்யறாரு. அதை இந்த அதிகாரம் ரசிக்குது. ஏன்னா அவங்க நேரடியா எங்களோட மோத முடியல, பேச முடியலைங்கும் போது ஒரு அதிகாரியை வச்சு அதை சீண்டி பார்க்குது. அது இந்த ஆட்சியாளர்கள் அதை ரசிக்கிறாங்க தானே. இப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு அதிகாரி இப்படி பேசிட்டு தெரிஞ்சார அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது, ஐயா எடப்பாடி இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஆட்சியில இந்த மாதிரி நடந்திருக்கா? சரி, அதை எதிர்கொள்வோம், பார்த்துக்கிறோம். சரி, சண்டை போடுறதுன்னு ஆயிடுச்சு, போட்டுருவோம். வேற அது எடுத்திருந்தாதான் இவ்வளவு இழப்புகள் வராதில்ல. இப்போ ஒரு பாலம் கட்டுறாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த பாலத்தை கட்டி திறந்து வச்சவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் தான். இந்த வெள்ளத்துக்கு அந்த பாலமே இருந்த சுவடே இல்லாம அழிஞ்சு போகுது அப்படின்னா, இடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன உறுதித்தன்மையோட கட்டுறீங்க? இந்த தன்மையில தான் இவங்க ஆட்சி பாருங்க. அப்ப மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு 3 மாத காலங்கள் கூட நிக்காத அளவுக்கு உறுதியில் இருக்கு. ஆனா வெள்ளக்காரன் காலத்துல கட்டின பாலம் வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அப்ப இது இந்த கொள்ளக்காரங்களுக்கு வெள்ளக்காரன் எவ்வளவு பரவாயில்ல. இது எல்லாமே ஒரு ஏமாற்றாதான் இருக்கு. மக்கள் நலன் சார்ந்து நாட்டையும் மக்களையும் நேசிக்கிறவன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறவன் தானே அதை செய்வான். இது என் நாடு, என் மக்கள், அவர்கள் பயணம் பண்ண வேண்டிய பாதை, அவங்க படிக்கிற பள்ளிக்கூடம், அவங்க படிக்கிற கல்லூரி, எத்தனை அரசு பள்ளிக்கூடங்கள் மேற்கூரை இடிஞ்சு விழுந்து நீங்க பாக்குறீங்கல்ல, பிள்ளைகள் காயம்படுவது. அப்ப அவ்வளவு பொறுப்பற்று இருக்கு ஒவ்வொரு கட்டடங்கள். அரசு குடியிருப்பு கட்டி கொடுத்த குடிசை மாற்று வாரியம் கட்டி கொடுத்த இடத்துல வீடு இடிஞ்சு ஒருத்தர் இறந்துடுறாரு. குடிசை இருந்தாலும் அவர் உயிரோடு இருந்திருப்பாரு. இது என்னது? இந்த தரத்துலதான் அரசு இருக்கு. அவ்வளவுதான் அவங்க செய்வாங்க. வேற அவங்களால என்ன செய்ய முடியும்? இந்த 2000 ரூபாய் கொடுத்து முடிச்சிடலாம்னு நினைப்பாங்க. அதனால நிரந்தர தீர்வு என்ன? வெள்ள பாதிப்பு இருந்துச்சா ரொம்ப பிரச்சனையா 5000 கொடுப்பாங்க அல்லது 6000 கொடுப்பாங்க. சென்னையில பாதிக்கப்பட்டதுக்கெல்லாம் 6000 கொடுத்தாங்க. அதுதான் ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா கூட கொடுத்துருக்காங்க. வேளாண் பெருங்குடி மக்கள் விளைநிலங்கள் எல்லாம் பாழாகி போச்சு, சேதமாகி போச்சு, வெம்பாடு விட்டு உழைத்த நெல் எல்லாம் வீணாகி போச்சுன்ட்டு அவங்க உரிய இழப்பீடு தாங்கன்னா 2000 கொடுத்து என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒன்றும் கள்ளச்சாரம் குடிச்சு சாகலையே. சாப்பாடு போடுறதுக்கு விளைய வச்சாங்க நெல்ல, அதை காப்பாற்ற முடியல. அதுக்கு அவ்வளவுதான் 2000 அதிகம் நினைப்பாங்க. எது ஒன்றுக்குமே ஒரு முறையற்ற நிர்வாகத்தை செஞ்சு அதனால ஒரு பாதிப்பு வரும்போது ஒரு 1000-500 கொடுத்து சரி பண்ணிடலாம்னு நினைக்கிற ஆட்சியை எப்படி நீங்க ஏற்கிறது? அது எப்படி மன்னிக்கிறது? அது குடும்ப தலைவிக்கு ஒரு 1000 கொடுத்துடலாம், அந்த வாக்கு சரியாயிரும். அவர் பெண்கள் படிக்க போற இளம் பெண்களுக்கு ஒரு 1000 கொடுத்துடலாம், அந்த இளம் பெண்கள் வாக்க சரி பண்ணிடலாம். படிக்க போற மாணவர்களுக்கு தமிழ் மகன் தொகைன்னு ஒன்று கொடுத்து இது பண்ணிடலாம்.
இப்படியே இந்த வாக்கை குறித்து தேர்தலை குறித்தே சிந்திக்கிற ஒரு கட்சி ஆட்சிகள் எப்படி மக்கள் சேவையை பற்றி சிந்திக்கும்? இந்த 2000 ரூபாய் வச்சு என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். அவங்க கேட்டா மத்திய அரசு எங்களுக்கு தரலம்பாங்க, நிதி தரலன்னு.